எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம இந்த பவுலில் மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க தேங்காய், பொட்டுக்கடலை, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், இதெல்லாம் போய் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சிக்கன் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் தேங்காய் விழுதையும் இதில் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மற்ற மசாலாக்களையும் இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் 65 தூள், கரம் மசாலா தூள், மிளகு ஜீரகத்தூள், பிரெட் கிரம்ஸ், மல்லித்தலை, எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம், பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து தேங்காய் இதெல்லாம் இது வெங்காய தண்ணியிலே தான் அரைச்சேன். தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்கலை. அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் தேங்காய் பேஸ்ட்டில். இந்த தண்ணியே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தா உருண்டை உங்களுக்கு வந்து நல்லா வராது. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது இப்போ நம்ம எண்ணெயில் எப்படி பொரிச்சு எடுக்கலாம்னு பார்க்கலாம். கையில் எண்ணெயை தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கோங்க. நல்லா உருண்டையாக உருட்டிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ உருண்டை பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும். நல்லாவே காஞ்சிருக்கு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம உருண்டைகளை இதில் போடலாம். கம்மி ஃப்ளேமாகவும் வச்சிடக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு உருண்டைகளை வேக வைக்கணும். அதை உடனேயும் திருப்பி விட்டுறக்கூடாது. கொஞ்சம் வெந்ததும் மெதுவாக பண்ணி விடணும், இல்லைன்னா உருண்டைகள் வந்து உடஞ்சிரும். நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். இந்த மாதிரி வந்ததும் எடுத்துடலாம். ரொம்ப விட்டோம்னா கறி போயிடும். எண்ணெய் வடிகிறதுல எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லா உருண்டையும் போட்டு எடுத்துக்கலாம். எல்லா உருண்டையும் இப்போ பொரிச்சு எடுத்தாச்சு. சூப்பரான கோலா உருண்டை ரெடி.